வாங்க 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 தம்பி தங்கைமாரே, இந்த சோஃபியா நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்யலாமா? எங்களை நேசிக்கின்ற பரிசுத்த தகப்பனே, உயிர்த்தெழுதலின் முதற் பலனானவரே, எங்களை உயிர்ப்பிக்கிறவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த உயிர்த்தெழுதலின் திருநாளிலே உம்மை நோக்கி பார்க்க நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட நீரே கிருபையாக இறங்கி உடைய பிள்ளைகள் கேட்டிருக்கின்ற கேள்விகளுக்கு நல்ல பதிலை நீர் அருளி செய்வீராக. அதற்கேற்ற ஞானத்தை எங்களுக்கு தருவீராக. ஆண்டவரே, இந்த நாளின் இந்த ஞானத்தின் நேரம் நிகழ்ச்சி ஒவ்வொருவருக்கும் ஞானத்திலே வளரும்படியான கிருபைகளை அருளி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறேன் பரமபிதாவே, ஆமென். ஒவ்வொரு வாரமும் அருமையான தம்பி தங்கைமார் சிறப்பான கேள்விகளை கேட்டுட்டு இருக்காங்க. இன்றைக்கும் கூட ஒரு சில கேள்விகளை கேட்டிருக்காங்க. அந்த கேள்விகளை நம்ம பார்க்கலாமா? முதலாவது கேள்வி, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினால் எனக்கு என்ன பிரயோஜனம்? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுனால எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நித்திய ஜீவன் கிடைக்கிறது. ஆண்டவர் வந்து நமக்கு அழியாத ஒரு வாழ்வை இந்த மரணத்திற்கு பின்பு அவர் வைத்திருக்கிறார். ஒருவேளை முதலாவது ஆதாம் செய்த பாவத்தினால நம்ம எல்லாருமே நாம் மரணத்திற்குரியவர்களாக அல்லது பாதாளத்துக்கு செல்கிறவர்களாக நாம் வந்து தள்ளப்பட்டோம். அதாவது பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்கு அளிக்கின்ற கிருபை வரமோ நித்திய ஜீவன். இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பூமியிலே அவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி அவர் நல்லதே செய்தார், நல்லவராகவே வாழ்ந்தார். தன்னுடைய ஜீவனை அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா மீண்டுமாக பிதாவினுடைய கையிலே கொடுத்தார். அது ஒரு பெரிய இது என்ன அப்படின்னா, பிசாசின் கையில் அவர் கொடுக்கல. அவர் வந்து பிதாவே நாவே உன்னுடைய கையில் ஒப்புவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிதாவினுடைய கையில் கொடுத்தாரு. அது மாத்திரமல்ல, அவர் உயிரோடு எழும்பினார். எப்படி அவர் உயிர்த்தெழுதலின் முதற் பலனாக மாறினாரோ அதே போல நம்மையும் கூட அவர் உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளாக அவர் மாற்றுகிறார். அது எப்படி முடியும் அப்படின்னா, ஒரு ஆதாம் செய்த பாவத்தினாலே அதன் பின்பதாக வந்த சந்ததியினருக்கு அந்த பாவம் தொடர்ந்தது. ஆனா ஒரு இயேசு கிறிஸ்துவினாலே, அதாவது இரண்டாவது ஆதாமாக பிறந்த ஒரு இயேசு கிறிஸ்துவினாலே அங்க வந்து அவர் பிசாசின் தலையை அவர் நசுக்கினாரு, பாதாளத்தை அவர் ஜெயித்தார். ஜெயித்ததுனாலே நாமும் ஜெயம் கொள்ள அவர் விரும்புகிறார், நம்மையும் ஜெயம் கொள்ள வைக்கிறார். நம்மை அவர் அதே போல உயிர்த்தெழுதலில் அவர் முதல் பலனாக மாறினது போல நம்மையும் கூட உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளாக பங்குள்ளவர்களாக அவர் நினைச்சார்னா மாற்றுகிறார். அடுத்த கேள்விக்கு போலாமா? ஓகே. மரணத்தை குறித்து ஏன் பயப்படக்கூடாது? மரணத்தை குறித்து ஏன் பயப்படக்கூடாதுன்னு சொல்லி இவங்க கேட்டிருக்காங்க. மரணம்னாலே ஒரு பயம்தான். இப்போ மறிக்க போறோம் அப்படின்னு யாருக்காவது சொன்னா உடனே எல்லாருக்குள்ளே ஒரு பயம் வந்துடுது. இந்த மரணம் அப்படிங்கப்போ இது குறித்து பார்த்தோம் அப்படின்னா, சில இல்லங்களுக்கு அவங்க இறந்து போகின்ற நேரத்தில் நான் பக்கத்தில் இருந்திருக்கிறேன். அப்போ சிலர் பார்த்தீங்க அப்படின்னா மரணத்தை குறித்து ரொம்ப பயப்படுவாங்க. அப்படிப்பட்டவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, அவங்க வந்து ரொம்ப கோவக்காரங்களா, இல்லாட்டா மற்றவங்களை வெறுக்கிறவங்களா, இல்லாட்டா பிறரை உதாசீனப்படுத்தினவங்களா இருப்பாங்க. அந்த மரிக்கும் நேரத்தில் அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். இந்த உலகத்தை விட்டு போகிறவங்க பயத்தில் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அது ஒரு இருள் வருது, ஏதோ ஒரு கருப்பான உருவம் என்னை பார்த்து வருது அப்படின்னு சொல்லி பயந்து கதறதை பார்த்துருக்கோம். இவங்கெல்லாம் என்னன்னா பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெறாதவர்கள். அவங்க வந்து பாவ மன்னிப்பை பெற்று ரட்சிப்பு அடைந்திருந்தாங்கன்னா இந்த பயம் இருக்காது. ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களே உங்களுக்கு இந்த மரணத்தை குறித்து பயம் இருக்கா, அப்போ உங்ககிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஏனென்றால் அவங்க வந்து அப்படி பயப்படுவாங்க. அந்த நேரத்தில் இல்லை நீங்கள் பயப்படாதீங்க, உங்களுக்காக ஜெபம் பண்ணுறோன்னு சொல்லி ஜெபம் பண்ணுறப்போ ஒரு சமாதானம் அவங்களுக்குள்ள வர்றதை நம்ம பார்க்க முடியும். இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க, இவங்க ரட்சிக்கப்பட்டவர்கள். எனக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு பாட்டியமாலாம் மறிக்கிறப்போ பிள்ளைங்க எல்லாரையும் கூப்பிட்டு எல்லா பிள்ளைங்களையும் தலை மேலே கையை வச்சு பிளஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்க மறித்தாங்க. ஆனால் அவங்க சொன்னாங்க, இந்த வெள்ளை உருவம் எனக்கு தெரியுது, தேவதூதர்கள் வராங்க, நான் பரலோகத்துக்கு தான் போகிறேன், கவலைப்படாதீங்க, நீங்களும் நல்ல பிள்ளைங்களா இருந்து பிள்ளைங்களை நல்லா வளங்க, நீங்களும் இங்கே வரணும், பரலோக ராஜ்யத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அப்படியே சமாதானத்தோடு அவங்க கண்களை மூடினாங்க. அந்த வீட்டில் ஒரு ரொம்ப பெரிய அழுகை என்று அல்ல, ஒருவேளை அவங்களை இழந்த ஒரு துக்கம் இருந்தாலும் அவங்க பரலோக ராஜ்யத்தில் இருக்காங்க என்கின்ற நம்பிக்கை அவங்களுக்குள்ளே வந்தது. ஆனால் அந்த பயத்தோடு மறித்தவங்களுடைய குடும்பத்தில் ஐயோ இவங்க எங்கே போயிருப்பாங்க, இப்படி பயந்து இது பண்ணுறாங்கன்னா அவங்களுக்குள்ளே ஒரு பயம் என்ன செஞ்சிருது வந்து விடுகிறது. அது மாத்திரமல்ல, நாம் வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பயப்படுகிறவர்களும் அவிவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலை பாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும்
பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். இந்த வேத வசனத்துல நம்ம பார்த்தோம்னா பயப்படுறவங்களுக்கு தான் முதல்ல என்னன்னா நரகத்துக்கு போவாங்கன்னு சொல்லியிருக்கு. அப்போ எனக்கு பயமா இருக்கு, நான் ரொம்ப பயப்படுறேன், எதனால எனக்கு ஒரு பயம்னு சொல்றவங்களுக்கு முதல் டிக்கெட் நான் சொல்லலை, பைபிளில் சொல்லியிருக்கு, அவங்களுக்கு நரகம் நிச்சயம் உண்டுன்னு சொல்லி. ஒருவேளை தீமையை வெறுப்பது கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம், தப்பு செய்கிறதுக்கு நம்ம பயப்படணும். ஆனால் அதே வேளையில் எதை பார்த்தாலும் பயப்படுற இதெல்லாம் நினைச்சக்கூடாது, நமக்கு இருக்கக்கூடாது. நம்ம மரண பயம் இருக்கக்கூடாது, மரண பயம் இருக்கக்கூடாது. மரித்தா பரலோகத்துக்கு போவேன் அப்படிங்கிற நம்பிக்கை நம்மளுக்கு வேணும். நான் மரித்தா பரலோகத்துக்கு போவேங்கிற நம்பிக்கை எப்போ வரும் அப்படின்னா நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்தால் அந்த நம்பிக்கை வரும். இதை ஒருவேளை கேட்டிருக்கவங்க நீங்கள் பயந்துட்டு இருக்கீங்களா, இன்றைக்கி ஆண்டவரே என் பயத்தை எல்லாவற்றையும் நீக்குங்கன்னு கேட்கும் பொழுது கர்த்தரனை எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி ரட்சித்தார் என்ற வசனத்தின்படி எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி அவர் ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். கட்டாயம் அவர் உங்களுக்கு அந்த நித்திய ஜீவனை அவர் கொடுப்பார். பரலோக ராஜ்யத்தில் உங்களுடைய பலன் மிகுதியாக இருக்கும். அடுத்த கேள்விக்கு போகலாமா? உயிர்த்தெழுந்த பிறகு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? உயிர்த்தெழுந்த பிறகு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது கொஞ்சம் கடினமான கேள்விதான். இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லலாம் என்று சொல்லி யோசிக்கும் பொழுது வேதாகமத்தில் ஒரு அருமையான வசனம் இருக்கு. மார்க் 12:25 நம்ம பார்த்தோம்னா, மரித்தோர் உயிரோடு எழுந்திருக்கும் பொழுது கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை, அவர்கள் பரலோகத்தில் இருக்கிற தேவ தூதரை போல் இருப்பார்கள். மரித்தோர் அவங்க உயிரோடு எழுந்திருக்கும் பொழுது அவங்க பரலோகத்தில் இருக்கிற தேவ தூதர்களை போல் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒருவேளை இப்போ இருப்பது போல நமக்கு இருக்கின்ற சரீரத்தை விட ஒரு மகிமையான ஒரு சரீரத்தை அல்லது மகிமையான ஒரு ரூபத்தை ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா கொடுக்குறாரு. உயிர்த்தெழுந்த பின்பு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்னா நம்ம ஆண்டவரோடு கூட இருப்போம், தேவதூதர்களை போல் இருப்போம். அது ஒரு மகிமையான ஒரு அனுபவம். இதை யார் தான் பெற்றிருப்பாங்க அப்படின்னா மரித்த பின்பு தான் இதை என்ன செய்யும், அது கிடைக்கும். ஆனால் இந்த உலகத்திலே வாழும் பொழுது நம்ம ஆண்டவரோடு வாழ்ந்தோம் என்றால் இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்ற பின்பும் ஆண்டவரோடு வாழ்வோம். அடுத்த கேள்விக்கு போகலாமா? ரட்சிக்கப்படாதவர்களுக்கு மரித்த பின்பு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரட்சிக்கப்படாதவர்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னால் வாசிக்க கேட்ட ஒரு வசனத்திலே அது வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். வெளிப்படுத்தல் 21:8 வசனத்தில் இது சொல்லியிருக்கு. இதில் என்ன சொல்லியிருக்கு? இரண்டாம் மரணமாகி அந்த நரகத்தில் அதில் தள்ளப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அது ஒரு கடினமான ஒரு காரியமாக இருக்குது. ஆனால் இந்த உலகத்தில் வாழும் பொழுது நம்ம ரட்சிக்கப்பட்டவர்களாக ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நமக்கு அந்த நித்திய ஜீவனை ஆண்டவர் என்ன செய்கிறார், அவர் கொடுக்கிறார். எங்களுடைய அருமையான மகனும் கூட, இளைய மகனும் கூட ஜெபம் பண்ணுறப்போ அவங்க ஒரு அருமையான ஜெபத்தை பண்ணுவான். டெய்லி நைட்டு ஜெபம் பண்ணும்போது நான் ஏதாவது பாவம் செஞ்சேன் என்னை மன்னிச்சுங்க, இன்னைக்கு உங்கள் வருகை இருக்குன்னா என் பாவத்தெல்லாம் மன்னிச்சு என் அக்கிரமத்தெல்லாம் நீக்கி என்னை உங்கள் வருகையில் எடுத்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுறது வழக்கம். ஒருவேளை அவனுக்கு சண்டே ஸ்கூலில் இதை சொல்லி கொடுத்துருப்பாங்க என்று சொல்லி நான் எண்ணுகிறேன். அதே போல் எங்களுடைய குடும்ப ஜெபத்துலேயும் கூட ஜெபம் பண்ணும் பொழுது, ஆண்டவரே எங்கிட்ட இருக்கிற எல்லா தீமைகளையும் நாங்கள் செய்த பாவங்கள் இன்றைக்கி என்ன செஞ்சுருந்தாலும் மன்னிச்சிருங்கப்பா, உங்களுடைய ராஜ்யம் வரும் பொழுது நாங்கள் அங்கே இருக்கணும் என்று சொல்லி நாங்களும் கூட வேண்டுதல் செய்வதுண்டு. ஆனால் என்னுடைய மகன் அதை ஜெபம் பண்ணுறதை பார்க்கப்போ ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களே நாமும் கூட ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது என்ன ஜெபம் பண்ணோம் அப்படின்னா, ஆண்டவருடைய கையில் நம்முடைய வாழ்வை அர்ப்பணித்து, ஏதாவது தவறுகள் செய்திருக்கலாம் அல்லது குற்றங்கள் செய்திருக்கலாம், ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை நான் செய்த தவறுகள்லாம் நீங்கள் மன்னிச்சுக்கோங்க அப்பா, அந்த பரலோக ராஜ்யத்துக்கு வரும் பொழுது, நம்முடைய ராஜ்யம் வரும் பொழுது என்னை ஏற்றுக்கொள்ளுங்க என்று சொல்லி நம்ம சொல்வது, ஜெபிப்பது அது மிகவும் இனிமையானதாக இருக்கும். இன்னைக்கு பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த உலகத்து காரியத்துக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நம்ம மரித்த பிறகு சொர்க்கம் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறத எல்லா மதமும் சொன்னால் கூட அதை குறித்து ஒரு கான்சியஸ் இல்லாமல் தான் இந்த காலத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு நாளும் நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் நியாயத்தீர்ப்பு உண்டு. அதில் நான் பரலோகத்துக்கு சுதந்திரவாளியாக நான் மாறணுங்கிற விசுவாசத்தோடு கூட நம்ம செயல்பட்டோன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம மரித்த பிறகு பரலோகத்துக்கு போகலாம். இதை சொல்கிறப்ப எனக்கு ஒன்று ஞாபகம் வருகிறது. நம்ம பழைய பாடல்களில் எல்லாமே பார்த்தோன்னா அந்த பாட்டில் எல்லாமே முடியும் பொழுது அந்த நித்திய ஜீவனை குறித்து அல்லது ஆண்டவருடைய இரண்டாவது வருகை குறித்து இருக்கும். ஆனால் இன்னைக்கு எழுதப்படுகின்ற பாடல்களில் அநேகமாக அது இருப்பது உலகப்பிரகாரமான ஆசீர்வாதம், உலகப்பிரகாரமான ஆசீர்வாதத்தோடு அப்படியே முடிச்சிடுறாங்க. அல்லது ஜெபத்தை குறித்து பாடல், எந்த பாடல்னாலும் அது
ஆசீர்வாதம் அல்லது வேண்டுதலோ அதோட நின்றது. ஆனா பழைய பாடல்களை திருமண பாடல்கள்லேயே நம்ம பார்த்தாலும் கூட அதுல கடைசி ஸ்டான்ஸா என்ன இருக்கும் அப்படின்னா அந்த நித்தியத்தை குறித்த ஒரு ஆழமான கருத்துக்கள் இருக்கும். நம்முடைய வாழ்விலும் கூட எது செய்தாலும் நம்முடைய அந்த முடிவு வந்து அந்த நித்தியத்தில் என்ன செய்யணும், முடியணும். நம்முடைய பாடல்கள், ஒருவேளை நீங்கள் பாடல் எழுதுகிறவங்களா இருக்கலாம், அந்த முடிகின்ற கவி அந்த நித்தியத்தை குறித்திருக்கலாம். அதே போல் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கின்ற காரியங்கள் இருக்கும் பொழுது எல்லாம் நம்ம சொல்லலாம், ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் எல்லாம் நம்ம சொல்கிறோம், உண்மைதான். ஆனால் பரலோக ராஜ்யத்தை குறித்து நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பது மிகவும் அவசியமானது. அதே போல் உயிர்த்தெழுதலை குறித்த அந்த விசுவாசத்தை நாம் கற்றுக் கொடுப்பது மிகவும் அவசியமானது. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இயேசுவானவர் மரித்த பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடே கூட கொண்டு வருவார். இந்த வசனத்தில் அருமையாக சொல்லப்பட்டிருக்கு, இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார் என்று விசுவாசிக்கிறவங்க அவங்க அந்த விசுவாசத்தோடு மரித்த பின்பு ஆண்டவர் அவரோடு கூட அவங்கள கொண்டு வருவார் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ அது எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம். இன்றைக்கு ஒருவேளை கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுகின்ற நாம, அவருடைய பிறப்புல விசுவாசம் வைக்கிற நாம, அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார் என்று விசுவாசிக்கின்ற நம்ம, அவருடைய உயிர்த்தெழுதலையும் நாம் விசுவாசிக்க வேண்டும். இந்த ரெண்டை மட்டும் விசுவாசி இதை விட்டுட்டோம்னா பிரயோஜனம் இல்லை. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுனால தான் இன்றைக்கு அவரை ஆராதிக்கிறோம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுனால தான் இன்றைக்கு தேவாலயங்களை கட்டி நாம் வழிபடுகிறோம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுனால தான் என்னையும் அவர் உயிர்ப்பிப்பார், என்னையும் வாழ வைப்பார், என்னுடைய எல்லா காரியங்களையும் உயிர்ப்பிப்பார் என்கின்ற விசுவாசத்தோடு நாம் இருக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களே, நம்முடைய வாழ்விலும் கூட ஆண்டவர் எல்லா காரியங்களையும் உயிர்ப்பிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த உலக ஓட்டம் முடிந்த பின்பு ஓட்டத்தை ஜெயமாக முடிக்கும் பொழுது நீதியின் கிரீடத்தை நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார், அவர் வைத்திருக்கிறார். ஒருவேளை நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம், நான் எப்படி ரட்சிக்கப்படுது, வசனம் ஏதாவது சொல்லியிருக்கா, எனக்கு வந்து சரியான தெளிவான ஒரு வசனம் எனக்கு தெரியலைன்னு நினச்சிங்கன்னா, இப்போ நம்ம ஒரு அருமையான வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அது உள்ளது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ஆமாம், இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் என்று உங்கள் இருதயத்தில் நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். இந்த வசனம் சொல்லுது. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுமா, இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் என்று நீங்கள் விசுவாசித்தால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். எல்லாரும் கரங்களை எடுத்து இருதயத்தில் வச்சு நாம் சொல்லுவோம், இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன், ஆகையால் நான் ரட்சிக்கப்பட்டேன். அருமையான கேள்விகளை கேட்டிருந்தாங்க, அதற்குரிய பதில்களை நம்ம பார்த்துருக்குறோம். தொடர்ந்து ஆண்டவருடைய செய்தியை நம்ம கேட்கலாம். வாங்க 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 தம்பி தங்கைமாரே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மீண்டுமாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினத்திலே உலகம் முழுவதும் கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாள் கொண்டாடப்படுகிறது. இந்த உலகத்தில் இருக்க எல்லா மனிதர்களுடைய கல்லறைகளும் அது பூட்டப்பட்டு மூடப்பட்டு இருக்கின்றன. ஆனால் இந்த உலகத்துல திறக்கப்பட்ட ஒரே கல்லறையாக இயேசு கிறிஸ்துவின் கல்லறை உள்ளது. இயேசு கிறிஸ்து அவர் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார். இந்த உயிர்த்தெழுதலின் திருநாளின் பண்டிகை சிலர் ஈஸ்டர் என்று சொல்லுகிறார்கள். இந்த ஈஸ்டர் என்று சொல்வது தவறான வார்த்தையாகும். ஏனென்றால் ஈஸ்டர் என்பது இஸ்தார் என்கின்ற தேவதையை குறிக்கிறது. அன்றைக்கு ரோம சாம்ராஜ்யத்திலே அவர்கள் இந்த இஸ்தார் என்கின்ற தேவதைக்கு அவங்க ஒரு பண்டிகை கொண்டாடினார்கள். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பண்டிகை ஒட்டி வருவதனாலே இந்த இஸ்தாரின் அந்த தேவதையின் அந்த பண்டிகையை இந்த உயிர்த்தெழுதலின் திருநாளுக்கும் சொல்லிவிட்டார்கள். எனவே ஈஸ்டர் என்று கூறுவது அது தவறானதாகும். இந்த உயிர்த்தெழுதல் திருநாளை நாம் ரிசரக்ஷன் டே என்று கூப்பிடுவது அல்லது உயிர்த்தெழுதலின் திருநாள் என்று சொல்வதே அது ஆசீர்வாதமானதாகவும் அர்த்தமுள்ளதாகவும் அமையும். மத்தேயு 28ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பி வைத்துக் கொள்வோம். அதிலே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அந்த சம்பவத்தை, அந்த வரலாற்று குறிப்பு எழுதப்பட்டுள்ளது. இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கே அநேகருக்கு உயிர்த்தெழுதலை குறித்த நம்பிக்கை இல்லாமல் போகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் எப்படி உயிர்த்தெழுந்தாரோ அதே போல நம்மையும் அவர் உயிர்ப்பிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஒரு அருமையான ஊழியக்காரர் இருந்தார். அந்த ஊழியக்காரருக்கு அருமையான ஒரு மகன் இருந்தான். இந்த ஊழியக்காரர் எங்கு சென்றாலும் ஆண்டவருடைய அந்த உயிர்த்தெழுதலை குறித்து அவர் ரொம்ப வல்லமையாக அவர் பிரசங்கிப்பார். இதை கேட்கின்ற ஜனங்களும் ஆண்டவருக்கு தங்களை அர்ப்பணிக்கிறவர்களாக இருந்தார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த ஊழியக்காரருடைய மகன் மாத்திரம் சொல்லுவான், போங்கப்பா, நீங்க சொல்றதெல்லாம் புரியவே இல்லை, நீங்க சொல்றதெல்லாம் உண்மையே இல்லை,
அது எப்படி உயிர் தெழுந்தார் நீங்க சொல்றீங்க? எனக்கு நீங்க நிரூபித்து காட்டினீர்கள் என்றால் தான் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிவிட்டான். இந்த ஊழியக்காரரும் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஆண்டவரே, என்னுடைய மகனுக்கு நான் எப்படிப்பா சொல்ல? உலகம் அனைத்திலும் நான் உயிர்த்தெழுதலை குறித்து சொல்றேன், என்னுடைய ஊர்ல சொல்றேன், என் சபையில சொல்றேன், எல்லாரும் விசுவாசித்து ஜெபம் பண்றாங்க, அவங்க மனம் திரும்புறாங்க. ஆனா என்னுடைய மகன் மாத்திரம் இந்த உயிர்த்தெழுதலை குறித்து அவன் நம்பாமல் இருக்கிறானே என்று சொல்லி அவர் கண்ணீரோடு ஜெபித்தார். அப்பொழுது ஆண்டவர் அவருக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தார். அடுத்த நாள் ஆனது, இந்த அருமையான ஊழியக்காரர் தன்னுடைய மகனுக்கு நல்ல மாம்பழத்தை வாங்கிட்டு வந்தார். ஒரு பை நிறைய மாம்பழங்கள் வாங்கிட்டு வந்தாரு. அவருடைய மகனை சாப்பிட சொன்னார். குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் சாப்பிட்டாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அந்த மாம்பழத்தை சாப்பிட்டு போற அந்த மாங்கொட்டையை தூக்கி எல்லாரும் எரிந்து போட்டார்கள். அது வீட்டுக்கு பின்னால சும்மா எரிஞ்சு போட்டுட்டாங்க. அது வெயில்ல எல்லாம் அப்படியே காய்ந்து போய் கிடந்தது. 1 மாதம் கழித்து அந்த தகப்பனார், அந்த ஊழியக்காரர் அழகா அந்த மாங்கொட்டையை எடுத்தார். அவருடைய மகனுடைய கையில கொடுத்து சொன்னார், தம்பி, இதுக்கு ஏதாவது உயிர் இருக்கா? என்னப்பா, இதான் சாப்பிட்டு முடிச்சாச்சா, இனி இது உபயோகமற்றது என்று சொல்லி அவன் சொன்னான். அவங்க அப்பா சொன்னாங்க, இங்க பாருப்பா, இது பின்னால நம்ம வீட்டு பக்கத்துல கொஞ்சம் இடம் இருக்குல்ல, அதை நல்லா தோண்டி இந்த மாங்கொட்டையை நீ உள்ளே வைத்து தண்ணி ஊற்று என்று சொல்லி சொன்னார். இவனும் போனான். அதே போல அங்கே கடந்த மாங்கொட்டைகளை எல்லாம் அவன் கொஞ்சம் இடம் விட்டு நன்றாக குழி தோண்டி அதிலே அந்த மாங்கொட்டைகளை அவன் விதைத்தான். விதைத்து தண்ணி ஊத்துனான். என்ன ஆச்சரியம், கொஞ்ச நாளுக்குள்ளாகவே அழகா உள்ளே இருந்து ஒரு துளிர் வந்தது. அழகா அந்த மான் கன்று அப்படி வளர ஆரம்பித்தது. இவனுக்கு ஒரே ஆச்சரியம். இப்போ அந்த ஊழியக்காரர் அந்த மகனுடைய தோல்ல கையை போட்டுட்டு சொன்னார், தம்பி, அன்னைக்கு இது பிரயோஜனமற்றது அவ்வளவுதான் சொன்னியே, இன்னைக்கு பாத்தியா, அந்த பிரயோஜனமற்றது என்று நீ சொன்ன, முடிந்து போனது அப்படின்னு நீ சொன்ன அந்த மாங்கொட்டையிலிருந்து இன்றைக்கு அழகா ஒரு செடி வந்திருக்கே, இந்த மாங்கன்று வந்திருக்கே. இதே போலதான் எப்படி இந்த மாங்கொட்டை அதுக்குள்ள ஒரு உயிர் இருந்துச்சு, அது பார்க்கும் பொழுது அவ்வளவுதான் அப்படின்னு நீ சொல்லியிருக்கலாம், மனிதர்களுடைய பார்வையில் அவ்வளவுதான் நினைத்திருக்கலாம். ஆனால் அது மரித்த பின்பும், அந்த மாங்கொட்டை மரித்த பின்பும் அதற்குள்ளே ஒரு உயிர் இருந்தது. அதுதான் இங்கே அழகாக அது ஒரு மாங்கன்றாக வளர்ந்திருக்கிறது. இதே போலதான் மனிதனும் மரித்து போகலாம், ஆனால் அந்த மனிதனுக்குள்ளே ஒரு ஆத்மா இருக்கிறது, அது அழிவில்லாதது. இந்த ஆத்மா மீண்டுமாக அது உயிர் பெறுகிறது. இந்த உலகத்துல ஒருவேளை மரித்து போகலாம், ஆனா ஆண்டவர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுப்பாருப்பா. மீண்டுமாக ஆண்டவர் வருவார். வரும் பொழுது கல்லறைகள் எல்லாம் திறக்கும் பொழுது மரித்தவர்களுடைய சரீரம் அங்கே இணைந்து கொள்ளும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். ஒண்ணுமே இல்லைன்னு சொன்ன அந்த மாங்கொட்டையிலிருந்து அந்த புதிதான இளமையான செடியாது வந்து வளர்கிறதே. இதே போலதான் மரித்து போன பின்பு இனி அவ்வளவுதான், இந்த சரீரம் கிடையாது, எதுவுமே கிடையாது நினைக்கிற நமக்கும் கூட நம்ம ஆத்மா ஆண்டவரோடு கூட அது எடுத்துக்கொள்ளப்படும். ஆண்டவருடைய சமூகத்திற்கு அது செல்லும். அது மாத்திரமல்ல, மீண்டுமாக அவர் உயிர்த்தெழுதலின் நாளிலே எப்படி இந்த செடி அழகா அது இளமையாக வருகிறதோ அதே போல சரீரமும் அந்த ஆத்மாவோடு அங்கே ஒட்டிக்கொள்ளும் என்று சொல்லி அந்த ஊழியக்காரர் அவர் கற்றுக் கொடுத்தார். அப்பொழுதுதான் அந்த மகன் சொன்ன, ஆமாப்பா, இன்றைக்கு நான் நம்புகிறேன் என்று சொல்லி தன்னுடைய வாழ்வை ஆண்டவருக்கென்று அர்ப்பணித்தான். அந்த தகப்பனும் மகனும் அவங்க இணைந்து கரங்களை கோர்த்து ஜெபிக்கலானார்கள். அருமையான தம்பி தங்கையே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஐயாவே அம்மாவே, ஒருவேளை உங்களுக்குள்ள சில சந்தேகம் இருக்கலாம். அது எப்படி உயிரோடு எழும்புறது, அது எப்படி ஒரு மனுஷன் மரிச்சிட்ட அப்புறம் இன்னொரு வாழ்வு இருக்குங்கிறத நம்புறது நீங்க நினைக்கிறீங்களா? சாதாரண நமக்கு முன்னாலே உதாரணங்கள் இருக்கிறது. நெற்கதிர் அது ஒருவேளை வயல்ல நம்ம விதைக்கலாம், ஆனா அது எப்படி முதல்ல இருக்கும் பார்த்துருக்கீங்களா? அது விளைஞ்சிட்ட அப்புறம் நம்ம எடுத்து வீட்டுல சும்மா வச்சிருப்போம். ஆனா அந்த கதிர்கள் தான் திருப்பி அது விதையாக மாற்றப்படுகிறது. அந்த செத்துப்போன அந்த கதிர்கள் தான், அந்த மணிகள் தான் விதைக்கப்பட்டு அதிலிருந்து பின்பு பெரிய நெற்கதிராக வந்து அங்கே அநேகருக்கு பலன் கொடுக்கின்ற ஒரு தானியமாக அது மாறுகிறது. இதே போலதான் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கின்ற ஆத்மா அது அழியாதது. அந்த ஆத்மா நாம் மரித்த பின்பு அது ஆண்டவரிடத்துல செல்லுகிறது. ஒருவேளை பாவம் செய்கிற ஆத்மா அது எங்க போகும்? அது நரகத்திற்கு போயிடும். ஆனால் ஒரு நாள் வரும் பொழுது அந்த உயிர்த்தெழுதலின் நாளிலே எப்படி கிறிஸ்து உயிர்த்தெழுதலின் முதற் பலன் ஆனாரோ அதே போல நம்மையும் அவர் உயிர்ப்பிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். மத்தேயு 28ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம்னா, ஓய்வு நாள் முடிந்த பின்பு வாரத்தின் முதல் நாளிலே
அங்கே மகதலேனா மரியாளும் மரியாளும் அங்கே இயேசுவை பார்க்க வந்தாங்க. அந்த காலகட்டங்களிலே மரித்தவர்களுக்கு சுகந்த வர்க்கம் இடுவது அது வழக்கமாக இருந்தது. எனவே இந்த பெண்கள் அவங்க எடுத்துக்கிட்டு அந்த கல்லறையின் இடத்துல போகிறார்கள். ஆனா போகும் பொழுது அவங்க மனசுல என்ன நினைத்திருப்பாங்கன்னா, இந்த கல்லறையில இருக்கின்ற கல்லை எப்படி புரட்ட முடியும்? அது ஒரு பெரிய கல்லாக இருக்குமே, அது எப்படி புரட்ட? நாமோ பெண்களாக வேற இருக்கிறோம், எப்படி புரட்டன்னு தெரியலேன்னு சொல்லி கூட அவங்க வந்திருக்கலாம். மத்தேயு 28:2 சொல்லப்பட்டுள்ளது, ஒரு தேவதூதன் அந்த கல்லறையில் இருக்கிற கல்லை புரட்டி அதன் மேல் உட்கார்ந்தான் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, சில வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட யார் நம்முடைய காரியத்துல தடையாக இருக்கின்ற அந்த கல்லை புரட்டுவாங்க என்கின்ற எண்ணங்கள் நமக்குள்ளே இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நமக்கு தடையாக இருக்கின்ற தடை கற்களை அவர் புரட்டி போட வல்லவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை தடுக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே இருந்தவர்கள் அந்த கல்லினாலே மூடி இருக்கலாம், அதுல சீல் பண்ணாங்கன்னா வேத வசனம் சொல்லுகிறது. ஆனா அந்த முத்திரை எல்லாவற்றையும் உடைத்து ஆண்டவர் தேவதூதனை வைத்து அந்த கல்லை புரட்டினார். இன்றைக்கும் கூட இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களே, உங்களுடைய வாழ்விலே தடையாக சில கற்கள் இருக்கலாம். உங்களுடைய உயர்வுக்கு அல்லது ஆண்டவர் மேல நீங்க விசுவாசம் வைத்து ஓடுகின்ற ஓட்டத்திலே தடையாக வைக்கின்ற கற்கள் இருக்கலாம். ஆனா அந்த கற்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் புரட்ட அவர் வல்லவராக இருக்கிறார். முதலாவதாக உங்களுக்கு தடையாக இருக்கின்ற கற்களை ஆண்டவர் புரட்டி போடுவார். பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லலாமா, உங்களுக்கு தடையாக இருக்கின்ற கற்களை ஆண்டவர் புரட்டி போடுவார். ஒரு ஏழை வாலிபன் இருந்தான். அவன் நன்றாக கல்லூரியில படித்து கொண்டிருந்தான். நல்ல படித்து அவன் திறமையாக அவன் வரும் பொழுது அவனுக்கு ஒரு இன்டர்வியூ வந்தது. அந்த இன்டர்வியூக்கு போனான். அந்த இன்டர்வியூ போகும்பொழுது எல்லாரும் சொன்னாங்க, எனக்கு அந்த ரெக்கமெண்டேஷன் இருக்கு, எனக்கு மினிஸ்டர் ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருக்கிறாரு, எனக்கு இந்த பணக்காரரு இந்த கோடீஸ்வரர் எனக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருக்கிறாரு, எனக்கு இந்த அதிகாரி அவர் ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருக்கிறாரு, எனக்கு இந்த எம்எல்ஏ அவர் ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருக்காருன்னு எல்லாரும் சொன்னாங்க. ஆனா இந்த ஏழை வாலிபனோ ஆலயத்துல போய் நல்லா ஜெபம் பண்றவங்க, ஆனா இந்த தம்பிக்கு என்ன அப்படின்னா, ஆண்டவரே ஒருவேளை எனக்கு தடையாக இத்தனை காரியங்கள் இருக்கு, எனக்கு இந்த வேலை கிடைக்குமான்னு தெரியலையே, ஆண்டவரே நீங்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா என்று சொல்லி அவன் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தான். அந்த பையன் சிறு வயதிலேயே அவனுடைய தகப்பனை அவன் இழந்தவன். அது வேற அவனுக்கு வேதனையா இருந்துச்சு. எனக்கு பேசுறதுக்கு யாருமே இல்லையே, இந்த தடைகளை யாரு மாற்றி போடுவா அப்படின்னு சொல்லி அவன் நினைத்து கொண்டிருந்தான். ஒவ்வொருத்தரா உள்ள போயிட்டு வந்தாங்க, எனக்கு தான் வேலைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த வாலிபனோ தயக்கத்தோடு அவன் கையில இருந்த அந்த ஃபைலை கொண்டு போய் அங்க அந்த இன்டர்வியூல உட்கார்ந்திருந்த அந்த மேல் அதிகாரியின் இடத்துல கொடுத்தான். கொடுத்த உடனே அவர் திருப்பின பொழுது அதில் சுந்தர் என்று சொல்லி இந்த பையனுடைய தகப்பனாருடைய பெயர் போட்டிருந்தது. அங்கே கீழே பார்த்தோம் அப்படின்னா மதுரை என்கின்ற பெயர் போட்டிருந்துச்சு, ஊர் போட்டிருந்துச்சு. உடனே அவர் கேட்டார், இந்த சுந்தருங்கவர் இவர் இந்த குறிப்பிட்ட நிறுவனத்துல வேலை பார்த்தவர் தானே? இந்த தம்பி சொன்னா, ஆமா, எங்க அப்பா சிறு வயதுல இறந்துட்டாங்க. அப்போ அந்த அதிகாரி சொன்னாரு, தம்பி உங்க அப்பா தான்ப்பா என்னை படிக்க வச்சாரு, நான் ஏழையாக இருந்தேன், என்னை படிக்க வச்சு இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாரு, அதனால உனக்கு தான் இந்த வேலை என்று சொல்லி அவனுக்கு அந்த வேலை கிடைத்தது. தடையெல்லாம் ஆண்டவர் மாற்றி போட்டார். ஒருவேளை அந்த தம்பிக்கு அங்க உள்ள போற வரைக்கும் அந்த எல்லாம் தடையா இருக்கேன்னு அவன் நினைத்திருக்கலாம். அவன் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தான். ஆனா உள்ள ஆண்டவர் ஒரு அற்புதத்தை, அந்த தடை கற்களை மாற்றி போட்டார். இன்னைக்கும் கூட இதை பார்த்துட்டு இருக்கவங்களே, உங்களுடைய உயர்வுக்கு தடையாக எந்த காரியங்கள் வேணாலும் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் தடையாக இருக்கின்ற கற்களை புரட்டி போட அவர் வல்லவராக இருக்கிறார். நாம் இரண்டாவதாக பார்த்தோம் என்றால் மத்தேயு 28:6 அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடியே அவர் உயிர் தெழுந்தார், அவரை வைத்த இடத்தை பாருங்கள் என்று சொல்லி தேவதூதன் சொன்னான். ஒருவேளை அவர் சொன்னபடியே உயிர் தெழுந்தார் என்று சொல்லி அந்த இடத்துல இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர் சொன்னதை அப்படியே செய்கிறவர். மனிதர்கள் சொல்லுகிறதை அவர்கள் மறந்து போகிறவர்கள் உண்டு, சொல்றதை நிறைவேற்றாமல் இருப்பவர்கள் உண்டு. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் சொன்னபடியே அவர் உயிர் தெழுந்தார். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்ட பொழுது அங்கே இருந்த பிரதான ஆசாரியர்கள், அங்கே இருந்த பிரபுக்கள், அங்கே இருந்த ஜனங்கள் எல்லாரும் என்ன நினைச்சிருப்பாங்க அப்படின்னா, அவ்வளவுதான், அவர் சொன்னதெல்லாம் அவ்வளவுதான் போச்சு என்று நினைத்தார்கள். ஆனால் தேவதூதன் சொன்னான், அவர் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். இன்றைக்கும் கூட சில வாக்குத்தத்த வசனங்கள் உங்களுக்குன்னு ஆண்டவர் கொடுத்திருக்கலாம், உங்களுக்குன்னு சில நன்மையான காரியங்கள் உங்க நம்பிக்கையில இருக்கலாம். ஆனால் காலம் கடந்து போவது போல இருக்கும் பொழுது அவ்வளவுதான் என்று சொல்லி உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு சொன்னபடியே அவர் செய்வார். இந்த வசனங்களை அருமையா சொல்லி இருக்கிறது. அவர் சொன்னபடியே உயிர் தெழுந்தார், அவரை வைத்த இடத்தை பாருங்கள், கம் அண்ட் see. அந்த இடத்துல போய் பார்த்தா அங்கே அந்த அற்புதம் நடந்திருந்தது. ஆண்டவர் அங்கே இல்லை. ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, உங்களுடைய வாழ்விலே ஆண்டவர் சொன்ன நன்மைகள் நடக்காதுன்னு நீங்க நினைக்கலாம்.
ஆனா அவர் சொன்னதை அப்படியே செய்கிறவர். பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லலாமா, உங்களுடைய வாழ்விலே கர்த்தர் சொன்னதை அப்படியே செய்வார். மத்தேயு 28 நம்ம பார்த்தோம் அப்படின்னா, வேகமாக இந்த பெண்கள் 2 பேரும் சீஷர்கள் இடத்துல ஆண்டவர் உயிர் தெழுந்தார் என்பதை சொல்வதற்காக வேகமாக அவங்க ஓடிக்கொண்டிருந்தார்கள். சந்தோஷத்தோடு ஓடிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி சந்தோஷத்தோடு அவங்க ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது இயேசுதாமே அவர்கள் அருகிலே வந்தார், தரிசனமானார். இயேசுதாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். மூன்றாவதாக, ஆண்டவர் நம்மை வாழ வைக்கிறவர். அந்த தூதன் சொன்னதை கேட்டு இந்த 2 பெண்களும் வேகமாக ஓடிக்கொண்டிருந்தார்கள். இது எதை குறிக்கிறது? அவர்களுக்குள்ளே இருந்த விசுவாசத்தை குறிக்கிறது. ஒருவேளை ஆண்டவரை பார்த்துட்டு அப்புறம் தான் நான் சொல்லுவேன் என்று இவர்கள் சொல்லவில்லை. தோமா ஒருவேளை அப்படி சொல்லியிருக்கலாம், நான் அவருடைய விழாவில் நான் கையை போட்டாதான், நான் அந்த அவர் காயத்தில் என் கையை போட்டாதான் நான் நம்புவேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா இந்த பெண்கள் அப்படி சொல்லவில்லை. இந்த 2 பெண்களுக்குள்ள இருந்த விசுவாசம் எப்படிப்பட்டது? நற்செய்தியை அறிவிக்க அவங்க ஓடி போனாங்க. இவர்கள் நற்செய்தியை அறிவிக்க ஓடி போன பொழுது ஆண்டவர் தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க அப்படின்னு சொன்னார். இன்றைக்கும் கூட ஆண்டவர் விசுவாசிக்கிறவங்க நீங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நீங்கள் விசுவாசத்தோடு ஆண்டவருடைய நற்செய்தி, அவருடைய உயிர்த்தெழுதலை நீங்க சொன்னீங்க அப்படின்னா அவர் உங்களுக்கு எதிர்பட்டு அவர் வாழ்க என்பார். மூன்றாவதாக, நம்மை வாழ வைக்கின்ற அந்த ஆண்டவர் நமக்கு எதிர்பட்டு நம்முடைய விசுவாசத்தை கண்டு வாழ்க என்பார். ஒருவேளை மனிதர்கள் தலைவர்களை பார்த்து அல்லது ஆண்டவரை பார்த்து வாழ்க என்று சொல்லலாம். ஆனால் இந்த வேத பகுதியில பார்த்தோம் அப்படின்னா இயேசுதாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவருடைய வாழ்வை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். இதை பார்த்து கொண்டிருக்கின்ற உங்களுடைய என்னுடைய வாழ்விலே அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆனால் விசுவாசிக்கிறவர்களை அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இன்னொரு வேத வசனமும் கூட உண்டு, அதை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 14:6 சொல்லப்பட்டுள்ளது, கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. ஆமா, ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து சாட்சி கொடுக்கிறவங்க மேல பூரண கிருபை ஆண்டவர் வைக்கிறாரு. இந்த மகதலேனா மரியாள் மேலேயும் ஆண்டவருடைய பூரண கிருபை இருந்ததுனால அவர்களை வாழ்க என்றார். இன்றைக்கும் கூட இந்த உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கின்ற உங்கள் மேல் ஆண்டவர் மீண்டுமாக என்னை உயிர்ப்பிப்பார் என்கின்ற விசுவாசம் வைத்திருக்கிற உங்கள் மேல் அவருடைய பூரண கிருபை பெருகும். அருமையான வாலிப தம்பி தங்கைமாரே, பெரியவர்களே, இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களே, உங்களுக்கு தடையாக இருக்கின்ற கற்களை ஆண்டவர் புரட்டி போடுவார். அவர் சொன்னபடியே அவர் உங்களுக்கு செய்வார். அவர் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். அதே போல எந்தெந்த காரியங்கள் உங்களுடைய வாழ்வில இன்னும் உயிர்ப்பிக்கவில்லையே நினைக்கிறீங்களோ, அவர் சொன்னபடியே அதையெல்லாம் அவர் உயிர்ப்பிப்பார். உயிர்த்தெழுதலை குறித்து சாட்சி கொடுத்த சீஷர்கள் மீது அவருடைய பூர்ண கிருபை உண்டாயிருந்தது போல இந்த மகதலேனா மரியாள் மீதும் ஆண்டவருடைய பூர்ண கிருபை இருந்ததுனால வாழ்க என்று இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து சொன்னார். இன்றைக்கும் கூட கர்த்தருடைய பூர்ண கிருபை உங்கள் மீது உண்டாயிருக்க வேண்டும் என்றால் இந்த உயிர்த்தெழுதலை விசுவாசியுங்கள். அவர் உயிர்த்தெழுதலின் முதற் பலனானார். அதே போல நம்மையும் கூட அவர் உயிர்ப்பிப்பார், உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோமா? பரிசுத்த தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உயிர்த்தெழுந்த தெய்வமே, உயிர்த்தெழுதலின் முதற் பலனானவரே, என்னையும் எங்களையும் உயிர்ப்பீங்க. ஆண்டவரே, அழியாத ஆத்மாவை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. இந்த அழியாத ஆத்மா அப்பா இந்த பூமியில இருக்கின்ற தடைகள் எல்லாவற்றையும் கடந்து அப்பா உம்மண்டை சேர நீங்க அனுகிரகம் செய்யுங்க. அப்பா உயிர்த்தெழுதலை குறித்து நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது அப்பா உம்முடைய பூரண கிருபை எங்கள் மீது உண்டாயிருக்கும் என்று வேதவசனம் சொல்லுகிறதே. அன்றைக்கு சீஷர்கள் மீது இருந்த உம்முடைய பூரண கிருபை என் மீதும் எங்கள் மீதும் தங்கியிருக்க அனுகிரகம் செய்யுங்க. இதை பார்க்கின்ற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு மீதும் தங்கியிருக்க அனுகிரகம் செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்டு பரமபிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரும் கூட இன்றும் என்றும் சதாகாலம் இருப்பதாக. ஆமேன். அருமையான வாலிப தம்பி தங்கைமாரே, நேயர்களே, இந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசியுங்கள். உங்கள் மீது பூரண கிருபை உண்டாயிருக்கும். காட் பிளஸ் யூ. படைத்திடு கர்த்தரின் சமூகம் காண